இதுதான் AirFiber சைனால இருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். 400 Mbps தான் போகுது. 600 ரூபாய் மாசம் கட்டிங்கன்னா வெறும் 30 Mbps தான் வரும். அது நமக்கு 4Gலயே கிடைக்கிற ஸ்பீடு. இது சிம்ம போட்டுக்கலாம். இது தூக்கிட்டீங்கன்னா வெயிட்டே கிடையாது. மொத்தமா உங்களுக்கு ஒரு 70-100 மில்லி செகண்ட்ஸ் வந்து மொத்தமா லேட்டன்சி கிடைக்கும். அந்த SoC-க்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மூளை இல்லாத பசங்க. நமஸ்கார் தோஸ்தோ, இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜியோ ஃபைபர் வாங்கியிருக்கோம். ஆனா சைனால இருந்து. இது பாத்தீங்க அப்படின்னா ஏர்டெல் அண்ட் ஜியோ மாறி மாறி கூவி விற்கிற அந்த 5G மோடம் இருக்கு இல்லையா, அதை வந்து அவங்க கிட்ட இருந்து வாங்காம சைனால இருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். இதுதான் அது. ஆன்டி இந்தியன் ஜியோ காரகிட்ட இருந்தோ இல்ல ஏர்டெல் காரகிட்ட இருந்தோ காசு கொடுத்து ஏர்ஃபைபர் அப்படின்ற பேர்ல வாங்கினீங்கன்னா அப்ப 30 Mbps இருந்து 100 Mbps இந்த மாதிரி வந்து லாக் பண்ணி வச்சிருப்பான். ஆனா சைனால இருந்து வாங்கினீங்கன்னா அந்த லாக்ல எதுவும் கிடையாது. அன்லிமிட்டடா உங்களோட சிம்ம போட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இன்னைக்கு பண்ண போறோம். இதுதான் பாத்தீங்கன்னா வெள்ளை பெட்டி மேட் இன் சைனா. முதல்ல என்ன பண்ணலாம்னா அன்பாக்ஸ் பண்ணுவோம். இதுதான் AirFiber தெரியுதுங்களா? அதே மாதிரி இருக்கு பாருங்க. என்ன இது, நீங்களும் அதே மாதிரி? அவனும் சேனல் தான் வாங்கியிருப்பான், நம்மளும் சேனல் தான் வாங்கியிருக்கோம். தெரியுதுங்களா? இந்த இடத்துல பாருங்க, முதல்ல ஒரு LED இருக்கு, சிக்னலுக்கு, அப்புறம் 5G 4G, அப்புறம் வைஃபை, ஒரு பவர், 5 LED இருக்கு. இது WPS பட்டன், வைஃபை கனெக்ட் பண்றதுக்கு. அப்புறம் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா TEL போட்டிருக்கு, டெலிஃபோன் கனெக்ட் பண்ணி பேசிக்கலாம் போல. அப்புறம் பார்த்தா LAN ஈதர்நெட் போட்டிருக்கு. 1 Gbps சப்போர்ட் பண்ணுமா இல்லையான்னு தெரியல, அதையும் செக் பண்றோம். இங்க DC இந்த இடத்துல எது இருக்கு என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஆண்டனா வேணா எக்ஸ்டர்னல் ஆண்டனா கனெக்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா வந்து சைனால இருந்து வாங்கினது. ஆனா சைனால இருந்து நம்ம வாங்கல, ஓனர் என்ன தமிழ்ல வாங்கினாங்க. அவங்க கிட்ட இருந்து நம்ம சிவபர்ணி ப்ரோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி வாங்கியிருக்கு. 100 ஆண்டு காலம் வாழ்க. ஓகே ஃபைன். கீழே வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து சிம்ம போட்டுக்கலாம். ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ என்ன பண்ணலாம்னா வந்து இதை பவர் கொடுத்து ஆன் செய்வோம். இப்படி கனெக்ட் பண்ணிட்டு எடிட்டர் வெயிட்டிங் டு புட் ஜிபி வித் மியூசிக். லைட் இது பவர் பட்டன் லைட் இருக்கு. என்கிட்ட பாருங்க ஜியோ இருக்கு, ஏர்டெல் இருக்கு. ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ என்ன பண்ணலாம், நம்ம வந்து முதல்ல ஜியோ போடுவோம். இப்போ பாருங்க இந்த இடத்துல வந்து இந்த பவர் லைட் எரியுது, வைஃபை லைட் எரியுது, 4G லைட் எரியுதுப்பா, சிக்னல் லைட் எரியுது, 5G லைட் மட்டும் எரியல. சோல்ஜர்ஸ் இங்க வைஃபை நிறைய காட்டுது, X25 5G 1 2 3. ஆனா பாஸ்வேர்ட் தெரியாது. கனெக்ட் ஆயிடுச்சு. அடியில் இருக்கிற பாஸ்வேர்ட் பண்ண கனெக்ட் ஆயிடுச்சு. speedtest.net. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 8 Mbps தான் காட்டுது. இது வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு மொபைல் 5G இருக்க மொபைல். ஸோ 5G மொபைல் டெஸ்ட் பண்ணும். 400 Mbps தான் போகுது. மேட்டர் என்ன, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5G லைட் எரிய மாட்டேங்குது. என்ன பண்ணோம்னா டைரெக்டாக வந்து நம்ம பிசியில் கனெக்ட் பண்ணுவோம், அதாவது லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணுவோம். நிறைய பேர் என்ன வந்து நெட்வொர்க்கோட ஸ்பீட் டெஸ்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு வைஃபைல கனெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக வைஃபைல கனெக்ட் பண்ணி எப்போ டெஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா வைஃபைல கனெக்ட் பண்ணிங்கன்னா வைஃபையோட ஸ்பீடே கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்போ ஆக்சுவல் ஸ்பீட் என்னன்னு டெஸ்ட் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் இது பார்த்தீங்கன்னா இப்போ ஈதர்நெட் கனெக்ட் பண்ணிருன்னா இப்போ வந்து நம்ம நெட்வொர்க் செட்டிங்ஸ் போய் பார்த்தோன்னா கண்ட்ரோல் பண்ணல நமக்கு அது மாதிரி ஈதர்நெட் வந்து 1 Gbps காட்டு பாருங்க. ஸோ இதில் மேக்ஸ் ஸ்பீட் 1 Gbps. இப்போ என்ன பண்ணா ஸ்பீட் டெஸ்ட் பண்ணணும். 400 Mbps வருது சோல்ஜர்ஸ். 500 553 558 சோல்ஜர்ஸ் வெற்றி. இங்கே பாருங்க நமக்கு 528 மெகா பிட் பர் செகண்ட் வந்து நமக்கு ஸ்பீடு கிடைக்குது. இதுவே நம்ம வந்து ஏர்டெல்ல நம்ம காசு கொடுத்து வாங்கணும்னு வைங்களேன், வெறும் 100 Mbps தான் மேக்ஸிமம் போகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜியோல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்பீடுக்காக நீங்க பே பண்ணணும் எக்ஸ்ட்ரா. அதாவது பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க 600 ரூபாய் மாசம் கட்டிங்கன்னா வெறும் 30 Mbps தான் வரும். அது நமக்கு 4Gலயே கிடைக்கிற ஸ்பீடு. அதாவது நம்ம மொபைல்ல 1200 ரூபாய் பிளஸ் GST கட்டினாதான் நமக்கு 100 Mbps கிடைக்கும். எதுலன்னா ஜியோ ஏர்ஃபைபர்ல. இல்ல எனக்கு இந்த அளவுக்கு ஸ்பீடு வேணும் ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் 500 Mbpsக்கு நீங்க வந்து 2500 ரூபாய் பிளஸ் டாக்ஸ் கிட்டத்தட்ட 2900 ரூபாய் கிட்ட நீங்க காசு கட்ட வேண்டியது இருக்கும் ஜியோ ஏர்ஃபைபர்ல. ஆனா சீனாவிலிருந்து வாங்கப்பட்ட இந்த பெட்டியால உங்களுக்கு இலவசமாக அவ்வளவு ஸ்பீடு வந்து கொடுக்க முடியும், அதுவும் அவனோட ஓன் சிம்மை வச்சு. ஸோ லாஸ்ட் வீடியோ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணதும் அதுதான். என்ன அப்படின்னா இந்த ஏர்ஃபைபர்ன்ற மேட்ரு நல்ல மேட்டர்னா கான்செப்சுவலா பெட்டர் மேட்டர் தான். ஆனா வந்து என்னன்னா இவனுக்கு வந்து இந்த ஸ்பீடை வந்து காசுக்கு தான் பிரச்சனை. நம்ம கிட்ட டேட்டா தான் பொதுவாக விற்பாங்க இந்த மொபைல் நெட்வொர்க்லாம். ஏன் டேட்டா விற்பாங்க ஸ்பீடை விற்க மாட்டாங்கன்னா ஸ்பீடு வந்து அவங்களால வந்து அஷ்யூர் பண்ண முடியும். ஸ்பீட் நான் கண்டிப்பா கொடுப்பேன். இதுலயே பாருங்க நமக்கு வந்து பாருங்க ஸ்பீட் வந்து 200ல ஆரம்பிச்சு 500 வரைக்கும் போச்சு. ஆனா 500 விற்க முடியுமானா இல்ல, ஏன்னா எல்லா டைமும் 500 கிடைக்காது. சோ இதனால பாத்தீங்கன்னா அதுவே ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்கேம். இப்போ புரியுதா சோல்ஜர்ஸ்? இந்த சீன நண்பரோட 5G ரவுட்டர் இததான் வந்து நமக்கு வந்து பேரை மாத்தி ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஜியோ ஏர்ஃபைபர் அப்படின்னு சொல்லி நம்ம வித்துட்டு இருக்காங்க. இதை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் என்ன தோன்றிருக்கும்? இப்போ சூப்பர் ப்ரோ நான் அவங்ககிட்ட வாங்குறதுக்கு வந்து இதை வாங்கி நம்ம வந்து சிம்ம போட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணும். ஏன் அப்படின்னா இந்த ஏர்ஃபைபர் மோடம் இருக்கு இல்லையா, 5G மோடம்,
இதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏர்டெல் காரை வந்து 2000 ரூபாய்க்கு நம்ம கிட்ட சேல் பண்றாங்க. டெபாசிட் முறையில் நம்ம திருப்பி கொடுத்து காசு வாங்கிக்கலாம். ஆனா இது ஒரிஜினல் ரேட் வந்து 2000 ரூபாய் கேட்டா அதுதான் கிடையாது. நீங்க அலி எக்ஸ்பிரஸ் இதெல்லாம் போய் சைனால போய் பார்த்தாலுமே கிட்டத்தட்ட 12,000 ரூபாய்க்கு இதை வித்துட்டு இருக்காங்க. என்னடா சொல்றீங்க இது தமத்துன்னு பெட்டி 12,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 12,000 ரூபாய் மொபைல்லயே 5G இருக்கு. அதுவும் இதே ஸ்பீட் பெர்ஃபார்ம் பண்ணுது. அதுல போன் பேசல என்னென்ன பண்ணிக்கலாம். அது மொபைல் ஆக்சுவலா அது ஒரு கம்ப்யூட்டேஷனல் டிவைஸ். அது வந்து 12,000 ரூபாய் 15,000 ரூபாய்க்கு கிடைக்குது. போன் பண்ற ஒன் ஆஃப் த திங் தான் அந்த 5G கனெக்டிவிட்டி. ஆனா இதுல ஒரே விஷயம் 5G கனெக்டிவிட்டி மட்டும் தான். இதுக்காக நம்ம ஏன் பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம கேள்வி வந்து உடனே வரும். என்னடா இது மட்டும் 12,000 ரூபாய்க்கு விற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்படிதான் வந்துச்சு. ஆக்சுவலா இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த ஸ்னாப் டிராகன் அப்புறம் மீடியாடெக் இவங்க என்ன பண்றாங்கன்னா 5G மோடம் இருக்கு இல்லையா அதை வந்து ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாகவும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் வச்சிருக்காங்க இன்ன வரைக்கும். அதாவது பாத்தீங்கன்னா நீங்க மொபைல் எடுத்து பாத்தீங்கன்னா மொபைலுக்குள்ள வந்து SOCன்னு ஒரு மேட்டர் இருக்கும், சிஸ்டம் ஆன் சிப்னு. அந்த SOCக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆக்சுவல் ப்ராசஸிங் கோர்ஸ், GPU கோர்ஸ், அப்புறம் IO-க்கான மேட்டருங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா கனெக்டிவிட்டி வைஃபை ப்ளூடூத் இதுக்கான மேட்டர், கடைசி வந்து மோடம். அதாவது பாத்தீங்கன்னா இந்த 5G மோடம், LTE மோடம் இதெல்லாமே இப்போ நம்ம SOC கூட வரதுனால அதை அப்படியே இன்டெகிரேட் பண்ணி மொபைலை கொடுத்து வித்துறாங்க. இப்போ நம்ம தனியாக அது மட்டும் வேணும்னும் போது அதை தனி சிப்பா நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி தரணும். அது நமக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆமான்னு கேட்டா கண்டிப்பா ஆகாது. ஆனா இந்த ஸ்னாப் டிராகன் கார என்ன பண்றேன்னா அந்த சிப்பை அது SOC கூட குட்டியா வருது இல்லையா அதை தனியா வந்து ஆப்பிளுக்கு ஐபோன்ல போறதுக்காக வித்துட்டு இருக்கான். யோசிச்சு பாருங்க, ஐபோன்ல இதை விற்கிறான்னா கண்டிப்பா எவ்வளவு ரேட்டுக்கு விற்பான்? ரொம்ப அதிகமா விற்பான் இல்லையா? என்னடா அநியாயமா இருக்கு. சோ ரொம்ப அது பிரீமியம் பிரைஸ் தான் வித்துட்டு இருப்பான். இப்போ அதே மேட்டரை இந்த மாதிரி ஃபிக்ஸ்டு வயர்லெஸ் ஆக்சஸ் பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னும் போது ஸ்னாப் டிராகன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த SOC சேல் பண்றான் இல்லையா அதே பிரைஸுக்கு இந்த சிங்கிள் X55 அப்படின்ற 5G மோடம் வந்து சேல் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா அவன் ஆப்பிளுக்கு ஒரு ரேட்டுக்கும் இவனுக்கு ஒரு ரேட்டுக்கு விற்க முடியாது. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்டர்லாம் ரொம்ப ரேட்டா விற்கிறாங்க ஸ்னாப் டிராகன். அண்ட் ஸ்னாப் டிராகன் விற்கும் போது மற்ற மேனுஃபேக்சரர்ஸ் லைக் மீடியாடெக் ஆகட்டும் சரி இல்ல யூனிசாக் அவனுமே சரி 5G மோடம் வச்சிருக்கான். ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா அதே பிரைஸ் தான் வித்துட்டு இருக்காங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிக்ஸ்டு ஆக்சஸ் பாயிண்டோட பிரைஸ் தான் ரொம்ப ரேட் அதிகமா இருக்கு. இது தூக்கிங்களா வெயிட்டே கிடையாது. நார்மல் வைஃபை ரவுட்டர்ல அந்த வெயிட் தான் இருக்கு. இதுல பெருசா ஒண்ணுமே கிடையாது. எதுக்காக இது இவ்வளவு பெருசா கொடுத்துருக்காங்கன்னா அப்பதான் நீங்க காசு கொடுத்து அவ்வளவு காசு கொடுத்து வாங்குவீங்க அப்படின்ற ரீசனுக்காக இது இவ்வளவு பெருசு கொடுத்துருக்கா. ஆக்சுவல் வைஃபை ரவுட்டரோட பெருசா இருக்கு சொல்லிச்சு. அதாவது என்ன அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா இன்கேஸ் நீங்க ஃபிக்ஸ்டு வயர்லெஸ் ஆக்சஸ் பாயிண்ட் அதை பாத்தீங்கன்னா இந்த Jio AirFiber இதெல்லாம் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பா இப்போதைக்கு வாங்காதீங்க. இப்போதைக்கு வாங்குறது இந்த டைம் வாங்குறது எனக்கு தெரிஞ்சு ஒர்த்தே கிடையாது. இன்கேஸ் உங்க ஏரியால வந்து பிராட்பேண்ட் கனெக்ஷன் இல்ல எனக்கு வேற வழியே தெரியல அப்படின்னா நீங்க வந்து வாங்கலாம். மற்றபடி வாங்குறது ஒர்த்து இல்ல. முக்கியமா உங்க ஏரியால வந்து ஃபைபர் போடுற ஃபீசிபிலிட்டி இருந்தா வாங்கிடாதீங்க. போன வீடியோல வந்து ஆக்டுக்கு ப்ரமோஷன் பண்றேன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்றீங்க. ஆக்டுக்கு ப்ரமோஷன் இல்ல, அது ஒயர்டு பிராட்பேண்ட்கான ப்ரமோஷன் கூட இல்ல. இது என்னோட ஒப்பீனியன். ஓகேங்களா? ஆஸ் பர் ஒரு டெக் எந்தூசியாஸ்டா எது ரைட்டு எனக்கு படுது அப்படின்றத நான் ஷேர் பண்றேன். ஓகேங்களா? அதுபடி பாத்தீங்கன்னா வயர்லெஸ் கனெக்ஷன்ன்றது எப்பயுமே நமக்கும் சரி ஸ்பீடுக்கும் சரி ரிலையபிலிட்டிக்கும் சரி என்விரான்மெண்ட்டுக்கும் சரி எதுக்குமே சரி கிடையாது. யார் எப்படி போனா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தோணும். ஆனா இங்க நீங்க ஸ்பீடை பாத்தீங்க அப்படின்னாலுமே நமக்கு வந்து டேட்டா படி 500 Mbps வந்து நமக்கு வந்து ஸ்பீடு கிடைக்குது. என்னவா கிடைக்குது? டவுன்லோடு. ஆனா அப்லோட் பாருங்க வெறும் 15 Mbps தான். இப்போ நீங்க இன் கேஸ் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ண போறீங்க ஏதாவது அப்லோட் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இது வந்து நமக்கு பத்தாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிங் மில்லி செகண்ட்ஸ் கிட்டத்தட்ட 10 ms வருது, மில்லி செகண்ட்ஸ் வருது லேட்டன்சி. ஸோ இந்த லேட்டன்சின்றது கம்மியான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை, இது ரொம்ப அதிகம். ஏன் அப்படின்னா நீங்க இன் கேஸ் ஸ்போர்ட்ஸ் சைட்ல கேம் ஆடுறீங்க இல்ல PUBG மொபைல் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் ஆடுறீங்கன்னா உங்களுக்கு மொபைல்ல இருந்து டச்ல இருந்து போகுது இல்லையா அதுலயே லேட்டன்சிலாம் இருக்கும். இன்புட் லேட்டன்சி சொல்லுவோம், அந்த லேட்டன்சி இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராசஸ் பண்ற லேட்டன்சி இருக்கு. அதுக்கப்புறம் இந்த கனெக்டிவிட்டி இருக்கு, இந்த லேட்டன்சி இருக்கு. ஸோ இந்த லேட்டன்சிலாம் சேர்த்து தான் மொத்தமா ஓவரால் லேட்டன்சியை கால்குலேட் பண்ணுவோம். இந்த லேட்டன்சியே 10 இருந்ததுன்னா மொத்தமா உங்களுக்கு வந்து 70-100 மில்லி செகண்ட்ஸ் வந்து மொத்தமா லேட்டன்சி கிடைக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க காம்படிட்டிவ் கேம்ஸ் ஆடுங்க ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஆனா இதுவே ஆக்சுவல் வயர்டு பிராட்பேண்ட் போகும். இது வந்து 350 Mbps பிளான்ல இருக்கு. இப்போதைக்கு 350 Mbps பிளான் நமக்கு 350 கிடைக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு பிங் வந்து 2 மில்லி செகண்ட்ஸ் தான் இருக்கு. 2 மில்லி செகண்ட்ஸ் 10 கம்பேர் ரொம்ப கம்மி. சில நேரங்களில் முக்கியமா பாத்தீங்கன்னா 1 மில்லி செகண்ட் தான் மோஸ்ட்லி கிடைக்கும். இப்போ 2 கிடைக்குது. அப்லோட் எவ்வளவு கிடைக்கும்? அப்லோட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 Mbps வரைக்கும் போயிட்டு திருப்பி கீழே இறங்குது. ஸோ டவுன்லோடோட அப்லோட் நமக்கு அதிகமாக கிடைக்குது. ஸோ இப்போ புரியுதுங்களா வயர்டுக்கும் வயர்லெஸ்க்கும் வித்தியாசம்? என்விரான்மெண்ட் பாதிப்பு தவிர்த்துட்டு நமக்கே பாதிப்பு இருக்கு. அதிகமாக காசு கொடுத்து தான் நம்ம கம்மியான ஸ்பீடே வாங்குவோம். இந்த காசு உங்களுக்கு உருப்படாது போ. அது நீங்க கம்மியான காசு கொடுத்து அதிகமான ஸ்பீட் வாங்கிட்டு போயிடலாமே. எதுக்கு? ஆஸ் அ கன்சியூமரை யோசிச்சு பாருங்க. வழியே இல்லைனா மட்டும் இதுக்கு போங்க. வழி இருந்ததுன்னா ஒயர்டே வாங்கிட்டு போயிடுங்க. ஓகேங்களா? ஒயர்டு வாங்கினா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். உங்க பக்கத்து ஏரியால வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் கேளுங்க எது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. யார் எதுல பிரச்சனை இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஏரியால சொல்றாங்களோ அவங்க கிட்ட கேளுங்க. ஏன்னா பிராட்பேண்ட் ஸ்பீடு அண்ட் சர்வீஸ்ல வந்து ஏரியா டு ஏரியா மாறும். ஸோ இது மட்டும் இல்லாம என்விரான்மெண்ட்டுக்கும் பாத்தீங்கன்னா ஒயர்டு கனெக்ஷன் எப்பயுமே பெட்டர். ஈவன் பவர் கன்சப்ஷன் படி பார்த்தாலுமே ஒயர்டு கனெக்ஷன்ஸ் கம்மியான பவர் தான் கன்சியூம் பண்ணும் கம்பேரிங் டு வயர்லெஸ். முக்கியமா 5G மோடம்ஸ் எல்லாமே
அதிகமாக பவரை கன்சியூம் பண்ணும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10 Gb ரவுட்டர் கூட போட்டுக்கலாம். அண்ட் இன்னொரு மேட்டர் நினைக்கிறேன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக மண்டையாக கொடுத்தாங்கல்ல, இது கூட உள்ள ஒரு பேட்டரி வச்சு கொடுத்தாங்கன்னா அதுக்காவது அந்த 12,000 ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கும். அதை கொடுக்காம விட்டுருக்கானுங்க. அட்லீஸ்ட் இந்தியாவில் நமக்கு வாங்கி விற்கிறாங்க, அவனாவது பிளான் பண்ணிருக்கலாம். ஒரு பேட்டரி கொடுத்துட்டா இவங்க எங்க வேணா தூக்கிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ண மாட்டானுங்க. மூளை இல்லாத பசங்க, முட்டா பையலே. ஓகே சோல்ஜர்ஸ், திஸ் இஸ் த வீடியோ. எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ன்றது சைனால ஆல்ரெடி அவைலபிளா இருக்கு. அதான் நம்ம ஊர்ல எத்தனை சேல் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவ் வச்சிருக்கிறது இந்த டைம்னால தான். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா உடனே போயிட்டு யாரும் போய் விழுந்து வாங்கிடாதீங்க. வெயிட் பண்ணுங்க, 1 or 2 years ஆகட்டும். ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அவனே ஓன் 5G மோடம் கண்டுபிடிப்பான், டிசைன் பண்ணுவான். அப்போ வந்து ஸ்னாப்டிராகன் வந்து வாங்க வித்துருவான். நிறுத்துறவனா எவ்வளவு நம்ம கஸ்டமர் இல்ல, சரி எண்டு கன்சியூமர்ஸ் கிட்ட வித்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிட்ட விற்கிறதுக்கு வருவான். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. திஸ் இஸ் த வீடியோ. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் பை த வே தேங்க்யூ ஃபார் ஃபோன் அருணா தமிழ். அண்ட் முக்கியமாக நம்ம சிவபரணி ப்ரோ, அவரால் தான் இந்த நம்ம கையில் கிடச்சிருக்கு. இதை திருப்பி அவருக்கு நம்ம அனுப்பணும். உங்களை அடுத்த வேலை பார்க்குற சொல்லுங்க. அது வரைக்கும் பாய்.